கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Lumel அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. சென்னையில் இருக்க ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு PowerBI அனலிஸ்ட் PowerBI அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ரோல், ஒரு நல்ல கம்பெனி, ஒரு நல்ல பேக்கேஜ் உள்ள ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அது PowerBI அனலிஸ்ட். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் கேட்டிருந்தீங்க. டேட்டா அனலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் PowerBI அனலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அனலிஸ்ட், இந்த மாதிரி ரோலுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஓப்பனிங்ஸ் வந்து லிட்டரலாக கொஞ்சம் ரொம்ப ரேராக தான் வரும். அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் இந்த மாதிரி கேட்பாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டீட்டெயிலில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எதுக்காக வந்து PowerBI அனலிஸ்ட்டாக ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸும் கிளாரிஃபிகேஷன்ஸும் இருக்கும். அது இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி Lumel ஹைரிங் ஃபார் PowerBI அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் PowerBI அனலிஸ்ட்டோட வந்து ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ JD அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். We are looking for a motivated self-started who want to grow as we grow அப்படின்னு சொல்லிட்டு. யார் வந்து மோட்டிவேஷனலாக கையாக இருக்காங்களோ அவங்கள தான் இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then the role is a technical customer facing role. They will be accountable client solution delivery and support. The ideal candidate will have experience in customer facing roles and have success in technical implementation. என்னடா PowerBI analyst role அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா இது வந்து காமனான என்கொயரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் மெயினான ரெக்ரூட்மெண்ட்ஸும் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. அது என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0 to 3 years ஆக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரிப்போர்ட்ஸ், டேஷ்போர்ட்ஸ் அண்ட் விசுவலைசேஷன் டெவலப்மெண்ட் யூசிங் PowerBI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்லேருந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக வேணும். அதுவும் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுற பீப்புள்ஸ், டேஷ்போர்ட் அண்ட் விசுவலைசேஷன் ஜென்ரேட் பண்ணுற பீப்புள்ஸ் யூசிங் PowerBI. PowerBI யூஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுற பீப்புள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா experience creating a dashboards, volume reports, operating summaries and presentations and graphs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் சம்மரைஸ் வந்து ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷனும் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் கிராஃப் மூலிமா. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெவலப்பிங் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஆர் PowerBI BI சொல்யூஷன் ஆர் PowerBI ஆர் SQL சர்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கணும். எதில் பார்த்தீங்கன்னா PowerBIயில், அதுக்கப்புறம் SQL சர்வரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன், டேட்டா சோர்சிங், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரிப்போர்ட் அண்ட் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு டிசைன் வந்து ஒரு டேஷ்போர்டு வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேஷ்போர்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டிசைன் இருந்தால் தான் அந்த டேஷ்போர்டை நம்மளால் பார்க்க முடியும், அந்த ரிப்போர்ட்ஸையும் பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனும் இருக்கணும், டேட்டா சோர்சிங் இருக்கணும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும், ரிப்போர்ட் அண்ட் டேஷ்போர்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கோ த்ரோ நாலேஜ் ஆஃப் டேட்டா சோர்ஸ் இன்டெகிரேஷன் அண்ட் அட்வான்ஸ் டேஷ்போர்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். தென் குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா வேர்ஹவுசிங், குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா மாடலிங் டெக்னிக்ஸ் அண்ட் அனலிட்டிக்கல் டேட்டாஸ். தென் பெர்ஃபார்மன்ஸ் டர்னிங் யூசிங் ஆஃப் BI reports, experience in data gateway and data refreshing, content pack library. Then expert in publishing reports to setting the necessary contention details and scheduling. Excellent knowledge connecting Microsoft PowerBI desktop to various data sources. Experience in customer visuals and groups creations. Knowledge of formal application and data பேஸ் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன். எக்ஸலண்ட் பிஸ்னஸ் யூசர் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேட்டா வேர்ஹவுசிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட்ஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜாவது இருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா டேட்டா மாடலிங் டெக்னிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேசிக்கான ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா PowerBI ரிப்போர்ட்ஸும் ஜென்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டேட்டா ரெஃப்ரெஷிங், அதுக்கப்புறம் டேட்டா கேட்வே, இது எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி அதை பப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த பப்ளிகேஷனுக்கு ஏற்ற மீட்டிங்கும் நீங்கள் ஷெட்யூல் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து PowerBI டெஸ்க்டாப்பில் வேரியஸ் ரிசோர்ஸ் ஆஃப் டேட்டா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுலேயும் ஒரு நாலேஜ் இருக்கணும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கஸ்டம் விஷுவல் அண்ட் குரூப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நாலேஜ் ஆஃப் ஃபார்மல் அப்ளிகேஷன்
ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேசிக்காக காமனான பிஸ்னஸ் யூஸே கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாமே வந்து அவங்களோட ரெக்யூர்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. தென் அவங்க ப்ரிஃபர்டு என்னென்னலாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ, எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபெமிலியாரிட்டி வித் மைக்ரோசாஃப்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்டாக் யூசிங் SSAS, SSRS, SSIS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலன்ட் ஸ்கில் இன் யூசிங் ரைட்டிங் காம்ப்ளெக்ஸ் டாக்ஸ் queries அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ அந்த டூல் யூஸ் பண்ண தெரிஞ்ச பீப்புள்ஸும் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்ச பீப்புள்ஸும் வேணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐயில் டாக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் ஒரு மீடியம் லெவல் ஆஃப் கொரீஸும் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வாட் வி வில் டூ, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ கிரியேட் ரிப்போர்ட் அண்ட் டேஷ்போர்ட் யூசிங் பவர் பிஐ ஹை இன்சைட்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், எண்ட் டு எண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் BI project, especially KPI scorecards and reports dashboards, work with the architecture, support project efforts and technical perspective, executive design the solution into the client solution, then assist the design and the deployment of customers workloads அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்ஸை க்ரியேட் பண்ணி அது டேஷ்போர்டாக க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு வேல்யூபிளான இன்சைட்ஸாக நீங்கள் வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எண்ட் டு எண்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் பற்றி நீங்கள் வந்து KPI ஸ்கோர் கார்ட்ஸோட நீங்கள் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாரோட ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, சப்போர்ட் ப்ராஜெக்ட்ஸோட டெக்னிக்கல் டீமோடையும் ஒர்க் பண்ணி ஸோ இந்த டேட்டாஸ்லாம் கெட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன், ஜாபோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னையில் தான் கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான், கண்டிப்பாக இது ஆஃபீஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜாப் டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் டைமாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரில் தான் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூவும் சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப்லேயும் அங்கே நேரில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து டேட்டா அனலிஸ்ட் இல்லை பவர் பிஐ அனலிஸ்ட்டாக போகணும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் கொரீஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே 1-to-1 மென்டர்ஷிப் லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கான அப்ளை லிங்க் இங்கே இந்த லிங்க்கில் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. கைஸ், அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களோட டேட்டாபேஸ் வந்து அவங்களோட டேட்டாபேஸில் உங்களோட டேட்டாஸ் வந்து அவங்களோட டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை வேலிடேட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட ப்ரொஃபைல் ஆப்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை வந்து கெட் பேக் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோஸை, உங்களோட ரெஸ்யூம்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த லிங்க் ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1-to-1 மென்டர்ஷிப் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.